இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சண்டே எங்க வீட்ல வந்து மட்டன் ஸ்பெஷல். இன்னைக்கு மட்டன்ல வந்து அம்மா இன்னைக்கு ஸ்பெஷலா ஒன்று வைக்க போறாங்க. என்னவா செய்ய போறீங்க? மட்டன் கோலா உருண்டை குழம்பு எங்க ஊர் ஸ்டைல்ல வைக்க போறேன். சரி, கும்போணம் தான் எங்க ஊரு. எல்லாரும் செஞ்சு பாருங்க, நான் வைக்கிற மாதிரி. நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே. அவங்க கொத்தி வாங்க மறந்தாச்சு. குட்டி குட்டியா அரிஞ்சு போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம. ஆமா, இன்னைக்கு சண்டே வந்து கொஞ்சம் கொத்தி ஒரு கூட்டமா இருக்கும். அதனால அப்படியே மட்டனாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது அம்மா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மட்டன் வந்து வறுக்கணும். பாப்பாவுக்கு வந்து கோலா உருண்டை வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டா. அவளுக்கு மட்டன் வறுத்து தரலாம் அப்படின்ட்டு ஈரலும் கொஞ்சம் மட்டனும் போட்டு வறுவல் இன்னைக்கு. இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு போட்டு மிக்சியில் போட்டு அரைஞ்சு அரைப்பட்டுடும். சரி சரி. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சியில் அரைப்பட்டுடும். சரி, இது இருக்கட்டும். இப்போ எலும்பு வேக வச்சுக்கலாம். ஓகே. எலும்பும் போடணும். உருண்டை குழம்புன்னா முள்ளங்கி போடணும், நல்லா இருக்கும். அப்போ சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். சரி. இப்போ கறியில தண்ணி ஊற்றிட்டேன். எலும்புல தக்காளி ஒரு 4 தக்காளி அதில் போட்டிருக்கோங்க. இஞ்சி கொஞ்சோண்டு தட்டி போட்டுக்கணும். தட்டி போட்டுக்கிட்டு தட்டின வெங்காயம் கொஞ்சம் இருக்கு, அதையும் போட்டுக்கோங்க. இந்த எலும்பை குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சரி. கறி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். சரி சரி. நல்ல மைய அரைச்சிட்டேன். இதை வலிச்சு வச்சுக்குவோம் அதில். ஓகே. இப்போ 100 கறி அரைச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 50 பொட்டுக்கல்ல நுணுக்கி வச்சுக்கோங்க. சரி. இதெல்லாம் பவுடர் பண்ணிட்டு வரணும். இதை பவுடர் பண்ணிக்குவோம். பொட்டுக்கல்ல நுணுக்கிட்டு வந்துட்டேன், அதில் போட்டுவிடுவோம். இது இருக்கட்டும். சின்ன வெங்காயம் ஒரு 50 கணா உரிச்சு வச்சுக்கோங்க. 50 கிராம். 50 கிராம் இதையும் போட்டு இதை அரைச்சிக்கோங்க. சரி. தேங்காயும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிக்கணும். தேங்காய் நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு 5-6 பத்தம் இருக்கும். அது கால் மூடி. சரி. இதையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். சரி. இந்த அரைச்சாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயம் தண்ணியிலேயே அரைக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றினா உருண்டை கரைஞ்சி போயிடும். இந்த வெங்காயம் தண்ணி தேங்காய் தண்ணியிலே அரைப்படணும். இப்போ இதை வலிச்சு போட்டாச்சு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, சோம்பு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. நுணுக்குள்ள சோம்பு நல்லா தூளாக நுணுக்கி போடுங்க. மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூனு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 2 இதாக பிரித்து மிக்சியில் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்குவோம். அப்போ தான் எல்லாம் ஒன்று சேரும் ஜாமான்லாம். ஓகே. திருப்பி வந்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை ஓட்டிக்க வேண்டியதான். அது மசாலா ஜாமான்லாம் அப்போ தான் ஒன்று சேரும். சரி. ஒன்றா போட்டால் ஓடாது. அதுக்கு தான் தனித்தனியாக பிரித்து ஓட விட்டுக்கணும். எல்லாம் ஒன்று சேரும். அப்போ தான் உப்பு உரப்பு. அடுத்த இதையும் அரைச்சிட்டு வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் எண்ணெய் ஊற்றி கையில் கவுச்ச கையில் வைக்கக்கூடாது. போதுமா? போதும். எல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை விட்ட வேண்டியது தான். கழனி தண்ணி கொஞ்சம் எடுத்துக்குவோம். அரிசி களைஞ்ச தண்ணி. இது சூடு வரட்டும். நம்ம அதை கட்டி உருண்டையை உருட்டிக்குவோம்.
கூடு வந்ததையும் அந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொத்தமல்லி தூள்லாம் இதை உருண்டையை உருட்டி போட வேண்டியது தான். சரி, அப்புறம் உருண்டையை விட்டு ஆரம்பிங்க. ஒரு 10 உருண்டையாக உருட்டிக்கங்க. ஒரே திரியாக போடக்கூடாது, கரைஞ்சி போயிடும். சில பேர் பெருசு பெருசாக போடுவாங்க, நான் சின்னதாக தான் போடுவேன். அப்போ தான் நல்லா வேவும் கறி எல்லாம். உருண்டையெல்லாம் உருட்டியாச்சு. தண்ணி கொதி வந்துருச்சு. ஓகே. இப்போ நம்ம எலும்பு வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்குவோம் கொஞ்சம். இந்த எலும்பெல்லாம் இப்போ போடக்கூடாது. உருண்டையை உருட்டி போடும்போது எலும்பு குத்தி உடஞ்சி போயிடும். அதனால எல்லாம் உருண்டையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் அதை போடணும். ஓகே. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கீங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூன். 2.25. ஆமாம். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சமாக போட்டுக்குங்க, எல்லாம் உருண்டையில் ஏறி போயிடும். இப்போ உருண்டை வேகிற வரைக்கும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தடவை உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள்லாம் போட்டு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு 10 உருண்டையாக போட்டு வேக வைப்போம். ஒரு 10 உருண்டையை போட்டுட்டு மூடி வைங்க சட்டை. நல்லா உருண்டை வெந்து மேலே வந்ததையும் அடுத்த உருண்டையை போடுவோம். கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ அடுத்த உருண்டையும் போட்டுக்கலாம். பாருங்க. ஓகே. உருண்டையை போட்டாச்சு. இப்போ முள்ளங்கி அதில் போட்டுடுங்க. வெறுங்க முள்ளங்கி, ஒரே ஒரு முள்ளங்கி போடுங்க, வாசமாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இது அரைவாசி வெந்துருச்சு. இப்போ தக்காளி எலும்புலாம் வேக வச்சோம்ல, அதை இதில் ஒன்றா கலந்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்தால் தான் நல்லா இதாக இருக்கும். முதல்ல போட்டால் அது எலும்பு வந்து உடச்சி விட்டுடும். வேகட்டும். 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தூக்கி விட்டு வேக வைங்க. இது வேகட்டும். கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு தகுந்த புளி ஊற வைக்கிறேன் நான். உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு நான் இத்தனோண்டு தான் ஊற வச்சுருக்கேன். ஓகே. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு. ஆமாம். கொஞ்சமாக ரொம்பவும் புளி ஊற்றக்கூடாது, புளி ஊற்றாமையும் வைக்கக்கூடாது. கோழி கறின்னா கொஞ்சம் புளி ஊற்றி வைங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாதத்தில் போட்டு திங்கும் போது அப்போ தான் ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும். இதை ஊற வச்சுக்குவோம். இந்த மீதி உருண்டையை எண்ணெயில் போட்டு வறுத்தா நல்லாயிருக்கும். கோலா உருண்டை வடை மாதிரி தட்டிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வடை மாதிரி தட்டிக்கோங்க. சரி. இப்போ உருண்டையெல்லாம் வெந்திருக்கும். புளி ஊற்றிக்கலாம். புளி உருண்டை வெந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். சரி சரி. ஏன்னா புளி பட்டுட்டாக்க கறி வேகாதுல்ல, அது சொல்கிறேன். புளி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு, வரப்பு, புளிப்பு எல்லாம் பார்த்துக்குங்க. இப்பயே தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காயும் ஊற்றி நல்லா கொதி வந்ததையும் தாளித்து ஊற்றணும். தாளித்து ஊற்றுனதுக்கப்புறம் எதுவும் போடக்கூடாது.
அதனால புளி ஊற்றி கொதிக்கட்டும். இப்போ நல்லா புளி ஊற்றி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். அது எதுக்கு ஏன் டைம் கொடுக்குறேன்னா கொஞ்சம் நேரம் அது வெந்தால் தான் வாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டா நல்லா இருக்காது. இப்போ தாளிக்க வேண்டியது தான். சரி, இப்பயே எல்லாம் உரப்பு உப்புலாம் பார்த்துக்கோங்க. தாளிக்க ரெடி பண்ணி தனியாக தாளித்து ஊற்றணும். அதில் குழம்புல ஊற்றக்கூடாது. குழம்பு எடுத்து தாளிச்ச எண்ணத்தில் ஊற்றினா அப்போ தான் வாசம் ஏறும். வாசமாக இருக்கும் அப்போ தான் குழம்புலாம். தாளித்து அப்படி சட்னி மாதிரி தாளிச்சுலாம் ஊற்றாதீங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கல்பாசி பூ கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனுக்கான போட்டுக்கோங்க. எல்லாமே நுணுக்குள்ள சோம்பு தான். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை 2 போட்டுக்கலாம். சோம்பு வெங்காயம் எல்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ குழம்பு எடுத்து ஊற்றிடலாம். நல்லா 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஹை ஃப்ளேமில் நல்லா தூக்கி வச்சு கொதிக்க விடுங்க. மூடி வைப்போம். 5 minutes later. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எல்லாம் வெந்துருச்சு. முள்ளங்கி போட்டு இது மாதிரி வச்சு பாருங்க. புளியெல்லாம் ஊற்றி நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்கும். புளியெல்லாம் ஊற்றி முள்ளங்கி போட்டு வச்சா நல்லா இருக்கும். உருண்டை குழம்பு, கோலா உருண்டை குழம்பு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இந்த வறுத்து சாப்பிட வேண்டியது தான். சரி சரி, சாதமும் வச்சாச்சு. சாதமும் வச்சாச்சு. சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அந்த பொரிச்ச உருண்டை. அதனால சாப்பிட உட்கார சாப்பிட போகும்போது வறுத்துக்கலாம். சரி வச்சிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா வச்ச இதே மெத்தடில் புளி ஊற்றி முள்ளங்கி போட்டு கோலா உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.